அந்த மேட்ச்சில் அவர் கழட்டின 2 முக்கியமான விக்கெட். ஒன்று ஹெட்மயரோட விக்கெட்டு, அவர் தூக்கி வச்சிருப்பாரு, நல்ல பால் உள்ளே போச்சு, ஸ்லாட்டில் அவரால் டிக் பண்ணி அடிக்க முடியல, போச்சு. ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த பாலை பறந்துவே குச்சார். ரியான் பராக போல்டு எடுத்தார், போல்டு ஸ்டம்ப்பு பறந்துச்சு, பத்திரானாவோட விக்கெட். இதை எப்படி நம்ம கடந்து போக முடியும்? இல்லை நீங்கள் மகேஷ் தீக்ஷனாவே போடுறீங்க, இதை போய் நீங்கள் 20-30 ரன்னை கொடுத்துட்டு நீங்கள் மேட்ச்சை ஜெயிச்ச மாதிரிலாம் பேசுறது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது அது என்னால் ஒத்துக்கவே முடியாது. யார் ஒத்துப்பாங்க? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் அவருடைய எபிலிட்டிக்கு அவர் போடலாம், பட் வேறு வழி இல்லை. ஜேமி ஓவர்டனை கம்பேர் பண்ணும்போது இவர் அங்கே போடுறது பெட்டர் தான். ஆனால் அப்போ ஜேமி ஓவர்டன் நீங்கள் எண்டில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தடவை அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பத்திரானாக்கு ஸ்டார்டிங்கில் ஓவர்ஸ் கொடுக்கலாம். ஜேமி ஓவர்டன் எண்டில் எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். பட் உங்கள் எண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீமோட அந்த ஹிட்டர்ஸு, பவர் ஹிட்டர்ஸ் எண்டில் தான் வராங்க. அவங்க ஜேமி ஓவர்டன் ஒரு ஓவருக்கு 30 அடிச்சாங்க. பத்திரானா கூட வாங்குவார், 15-18 வாங்குவார். அதிகபட்சம் ஒரு ஓவருக்கு 20 வாங்கினாலே பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் ஓவர்டன் கொடுத்து 30 போயிடுச்சுன்னா ஒரு ஓவருக்கு, இன்னொரு ஓவரில் திரும்பி 25, 2 ஓவர்லேயே 55 கொடுத்துட்டாருன்னா அங்கே என்ன பண்ணுவீங்க நீங்கள் எண்டில்? இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது பத்திரானா அங்கே போகிறது பெட்டர்.